மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐஸ்வர்யாவுக்கு தேல் கடிச்சதுனால ஐஸ்வர்யா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மயக்கம் போட்டு விழுந்த ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா டாக்டர் விஷயம் பிளட்ல கலந்துருச்சு, அதனால அவங்களுடைய உயிர் ஆபத்துல தான் இருக்கு, எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் நாங்க பாக்குறோம், அதையும் மீறி அவங்களுடைய உயிர் ரிஸ்க்ல தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சேதுக்கு வீட்டுல இருக்க எல்லாருக்குமே அவ்வளவு வருத்தம் ஆயிடுது. உடனே ஈஸ்வரி இதுலயும் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பாத்தியா சேது, நீ ஐஸ்வர்யாவை தள்ளி தள்ளி வச்ச உன் குழந்தைக்காக கடைசியில உன் குழந்தையை காப்பாத்தி அவ உயிரை தியாகம் பண்ற அளவுக்கு போயிருக்கா, இப்ப கூட நீ அவளை மனைவியை ஏத்துக்க மாட்டியான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்காங்க. சித்ராவும் அதே மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சேதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஐஸ்வர்யா ஒவ்வொரு முறையும் சேது கிட்ட என் மேல அன்பா இருங்க மாமா, பாசமா இருங்க மாமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயம் சொன்னது எல்லாமே சேது யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்விக்கு ட்ரைனிங்காக ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்ப எல்லாரும் இருக்கிறத பார்த்ததும் மலர் கிட்ட என்னக்கா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. தமிழும் உன்கிட்ட போன் பண்ணி கூட என்னால சொல்ல முடியல, அழகருக்கு போட்டுட்டு இருந்த துணியில கருந்தேல் இருந்திருக்கு, அத ஐஸ்வர்யா பார்த்துட்டு அவளை கடி வாங்கிட்டு நம்மளுடைய அழகரை காப்பாத்திட்டான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஐயோ என்ன சொல்றீங்க, குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. குழந்தையெல்லாம் நல்லாதான் இருக்கு, இப்ப ஐஸ்வர்யா தான் உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்கக்கா, நாங்க சீஃப் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரும்னு சொல்லிட்டு தமிழ் சீஃப் டாக்டர் கிட்ட பேசிட்டு வராங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் டாக்டர், நான் வேணும்னா ஒரு முறை ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கட்டுமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஏமா நீங்க ட்ரெயின் அப் டாக்டர், நீங்க போயிட்டு எப்படிமா இவங்க அவ்வளவு சீரியஸா இருக்காங்க, ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு சீஃப் டாக்டர் நம்ம தமிழுக்கு சப்போர்ட் பண்ணதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம தமிழை ட்ரீட்மெண்ட் பார்க்க வைக்கிறாங்க. தமிழும் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவோட உடம்பு அந்த மருந்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதே கிடையாது. எவ்வளவு தமிழ் ட்ரை பண்ணாலுமே தமிழாலேயே முடியறது இல்ல. ஒரு கட்டத்துல தமிழ் இதுக்கு நாட்டு மருந்து நாட்டு வைத்தியம் தான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அதை முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஐஸ்வர்யாவோட உயிரும் நல்லபடியாவே காப்பாற்ற முடிஞ்சிருது. ஐஸ்வர்யா அபாய கட்டத்தை தாண்டிடுறாங்க. உடனே தமிழ் டாக்டர் கிட்ட ஒரு விஷயத்துக்கு இங்கிலீஷ் மெடிசன் பர்ஃபெக்டா இருக்கும், ஒவ்வொரு விஷயத்துக்கு நாட்டு மருந்து தான் பர்ஃபெக்டா இருக்கும், இதை என்னுடைய அம்மாச்சி சொல்லி கொடுத்த ட்ரிக், இதை நான் ஃபாலோ பண்ண அவ்வளவுதான் சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. உடனே நம்ம ஐஸ்வர்யா கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. ரொம்ப நன்றி தமிழ், உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்றாங்க. இல்ல உனக்கு நான் தான் நன்றி சொல்லணும், நீ மட்டும் தேல்கடி வாங்கலனா என் குழந்தை தேல்கடி கடிச்சிருக்கும், அதை என்னால தாங்கிக்கவே முடியாது, என் குழந்தைங்களுக்கு ஒண்ணுனா கண்டிப்பா என் உயிர் அந்த இடத்துல போயிருக்கும், நீ என் குழந்தையை காப்பாத்தினதுக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. தமிழ் இப்ப சேது நேர ஐஸ்வர்யா கிட்ட ஐஸ்வர்யா இப்ப உனக்கு பரவாயில்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. மாமா நல்லாதான் இருக்க, தமிழ் என் உயிரை காப்பாத்திட்டான்னு சொன்னதும் உடனே சேது தமிழுக்கு நன்றி சொல்றாங்க. இது என்னுடைய கடமை, இதுல என்ன இருக்கு, இருக்கட்டும் பரவாயில்ல, பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தமிழ் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஐஸ்வர்யா கையை பிடிச்சு சேது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு ஐஸ்வர்யா, நான் உன்னை நம்பாம போனது என்னுடைய தப்பு தான், உன்னுடைய உயிரை பணி வச்சு குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்க, அதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லி ஐஸ்வர்யா கிட்ட சேது கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ஐஸ்வர்யா, குழந்தை மேல நானும் உயிராதாமா இருக்கேன், அட்லீஸ்ட் இப்பவாது என்ன நம்புவீங்களான்னு சொல்லி ஐஸ்வர்யா கேக்குறாங்க. இதுக்கு சேதுவோட பதில் என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.